வெல்கம் டு கோவின் எக்ஸ்பிரஸ். இப்போ நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் டி இப்போ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து சயின்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக 25 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கொஷின் கேட்குறாங்க. இப்போ சயின்ஸில் நம்ம படிக்கலாம், நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம், சயின்ஸ் சிலபஸ் நம்ம எப்படி கவர் பண்ணலாம், இது பேசிக்காக வந்து புக்ஸ்லேருந்து தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ரயில்வே எக்ஸாம் மேக்ஸிமம் புக்கில் மூலிமா தான் கேட்பாங்க. இதை நம்ம எப்படி ஒவ்வொரு சாப்டராக கம்ப்ளீட் பண்ணலான்னா, புக் ஓரியன்டாக போனால் மட்டும்தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்ம சிலபஸ் ஒவ்வொன்றும் பேஸ் பண்ணி அதை கவர் பண்ணி தான் நம்ம போகிறோம். இப்போ இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அளவீடுகள் மற்றும் விசையும் இயக்கமும் இந்த ரெண்டுடைய சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன இம்பார்ட்டன்ஸ், எது இம்பார்ட்டன்ஸ் எது அது மட்டும் பார்த்தலாம். இது வந்து 6th டேர்மு, ஃபஸ்ட்டு டேர்மு, 6th அறிவியல் வந்து ஃபஸ்ட்டு டேர்மு. ஓகேங்களா? அளவீடுகள் எதுனா இம்பார்ட்டன்னா பன்னாட்டு அழகுமுறைன்னு சொல்லுவாங்க. பன்னாட்டு அழகுமுறை எஸ்ஐ முறையில் அடிப்படை அலகுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலாஸ் மாதிரி தான். சயின்ஸுக்குன்னு சில வந்து அலகுகள் இருக்குது. அந்த அலகு முறைகளாக நம்ம ஒன்று பார்க்கலாம். வெப்பநிலையின் அலகு என்னென்னா கெல்வின்னு, தொலைவின் அலகு வந்து மீட்டர், மின் ஓட்டத்தின் அலகு வந்து ஆம்பியர், காலத்தின் அலகு வந்து வினாடி, பொருட்களின் அளவு வந்து மோல், நிறையின் அலகு கிலோகிராம், ஒளிச்செறிவின் அலகு வந்து கேண்டிலா. ஓகேங்களா? இது வந்து எஸ்ஐ அலகுமுறை. எஸ்ஐ அலகுமுறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1 மார்க்ஸில் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது எது இம்பார்ட்டன்ஸ், அடுத்து நீளத்தின் அலகுகளை நாம் தெரிந்து கொள்வோம். நீளத்தின் அலகுனா என்ன? அதாவது 10 மில்லிமீட்டருங்கிறது 1 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டருங்கிறது 1 மீட்டர், 1000 மீட்டருங்கிறது 1 கிலோமீட்டர். ஓகேங்களா? இதுவும் ஒரு அளவுகள் தான். இப்போ நம்ம அளவீடுகளுக்கிற சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே கொடுத்துருப்பா பாருங்க. இது நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர், நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி, பரப்பளவின் அலகு வந்து மீட்டர் ஸ்கொயர்டு, பருமனின் அலகு வந்து மீட்டர் கியூப். ஓகேங்களா? அடுத்து எஸ்ஐ அலகுகளின் பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்குகள் முன்னோட்டமாக பயன்படுத்தப்படுகிறது. எஸ்ஐ அலகுகளின் பயன்படுத்தப்படும் முன்னோட்டுகள் சில அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. ஓகேங்களா? முன்னோட்டுகள்லாம் என்ன குறியீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது டெசி, சென்டி, மில்லி, நானோ, கிலோ. ஓகேங்களா? 10 டெசிமீட்டருங்கிறது 1 மீட்டர், 100 சென்டிமீட்டருங்கிறது 1 மீட்டர், 1000 மில்லிமீட்டருங்கிறது 1 மீட்டர், 10 நானோ மீட்டர்னு சொல்லுவாங்க. அது 9 ஜீரோ இருக்கும். நானோனா 9 ஜீரோ இருக்கும், 1 மீட்டர். அப்புறம் 1000 மீட்டருங்கிறது 1 கிலோமீட்டர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு ஆகும். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். ஓகேங்களா? இதை கி என குறிப்பிடப்படுகிறது. நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையை எடையாகும். பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு நேர்தகவில் இருக்கும். ஓகேங்களா? நேர்தகவில்னா பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு நேர்தகவில்னா இருக்கும். ஓகேங்களா? இது பாருங்கள், பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு தான். எனவே அங்கு எடை குறைவாக இருக்கும். ஆனால் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும். நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையைப் போல 6ல் 1 பங்கு இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாகவே இருக்கும். ஓகேங்களா? அதாவது இங்கே வந்து 600 கிராம்னா நிலாவில் வந்து எத்தனை கிராம் இருக்கும்? 100 கிராம் தான் காட்டுறோம். அதாவது எடை வந்து மாறுபடும், நிறை மாறாது. ஓகேங்களா? அதை தான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், 1000 மில்லிகிராம் வந்து 1 கிராம், 1000 கிராம் வந்து 1 கிலோகிராம், 1000 கிலோகிராம் வந்து 1 டன்னு. ஓகேங்களா? அடுத்து தராசுனா என்ன? பொது தராசு, மின்னணு தராசுன்னு சொல்கிறாங்க. பொருளின் நிறைய அளவிட நாம் பொது தராசினை பயன்படுத்துகிறோம். ஒரு தெரிந்த நிறையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறையானது கணக்கிடப்படுகிறது. அது படித்தர நிறை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து வந்து மின்னணு தராசுனா என்ன? துல்லியமான எடையை கணக்கிட மின்னணு தராசு என்னும் கருவி பயன்படுகிறது. ஆய்வகங்களில் பல சோதனைகளை செய்வதற்காக பொதுவான மின்னணு தராசினை பயன்படுத்தி வேதிப்பொருட்களின் எடையை மிக துல்லியமாக அளவிடுகின்றனர். மேலும் மின்னணு தராசினை கொண்டு உணவு, மளிகை பொருள் மற்றும் ஆபரணம் ஆகியவற்றை எடையை கணக்கிடலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து காலம்னா என்ன? இரவு பகலாகவும் பகல் இரவாகவும் மாறுகின்றது. பருவகாலம் மாறுகின்றது. காலமும் நேரம் மாறுபடுகிறது என்பது நமக்கு தெரியும். காலத்தை நாம் எவ்வாறு கணக்கிடும்? காலத்தை அளவிட கடிகாரம் பயன்படுகிறது. காலத்தை பார்த்து நேரத்தை கணக்கிட சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் முக்காலத்தில் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினர். தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியின் நிழலினை கொண்டு நேரத்தை கணக்கிட முடியும். மணல் நிரப்பப்பட்ட சிறிய துளையுடைய பாத்திரத்தை கொண்டு காலத்தை கணக்கிடலாம். ஓகேங்களா? அந்த பாத்திரத்தில் உள்ள மணலானது கீழே விழ ஆரம்பிக்கும். இதனை பயன்படுத்தி காலத்தை கணக்கிடலாம்.
ஓகேங்களா. அடுத்து மேலும் அறிவு வந்து ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து மேக்ஸிமம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. நம்ம ஒரு லெசன் படிக்கும்போது அந்த பாக்ஸில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம. அது பாருங்கள், ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படும் ஒரு கருவியாகும். கேள்வி கேட்பாங்க, தொலைவிலை கணக்கிடப்படுவதற்கு பயன்படும் ஒரு கருவி எதுனா ஓடோமீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் 1790 பிரெஞ்சு நாட்டினால் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. அடுத்து தற்காலத்தில் நீளத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் அளவுகோல் 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. யார்? வில்லியம் பெட்வெல். நீளத்தை அளவிட பயன்படும் அளவுகோலை கண்டுபிடிச்சது யாருன்னா வில்லியம் பெட்வெல். மெட்ரிக் முறை அலகுகள் 1790 பிரெஞ்சு நாட்டினால் உருவாக்கப்பட்டது. தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படும் ஒரு கருவி எதுனா ஓடோமீட்டர். ஓகேங்களா. அடுத்து பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையினாலான படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று டில்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகம் வைக்கப்பட்டுள்ளது. தேசிய இயற்பியல் ஆய்வகம் எங்கே இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், டெல்லி தான். ஓகே, இது ஒரு கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரேஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா. இந்த பாடத்தில் உள்ள இம்பார்ட்டன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் சாப்டர் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் என்னென்னா விசையும் இயக்கமும் சொல்லுவாங்க. விசையும் இயக்கத்தில் என்னது? விசையும் இயக்கம் இதில் என்னன்னா காலத்தை பொறுத்து, இந்த பாக்ஸ் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறும் எனில் அது இயக்கம் எனப்படும். அதாவது காலத்தை பொறுத்து ஒரு பொருளோட நிலை வந்து மாறுச்சுன்னா அது வந்து இயக்கம் சொல்லுவாங்க. அப்பொருள் ஒரே இடத்தில் இருக்கும் எனில் அது ஓய்வு நிலை எனப்படும். ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா. இதில் வந்து அங்கே பாருங்கள், பாக்ஸ் கொஸ்டின். பொருளின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களை விசை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. விசைனா என்ன? ஒரு பொருளின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களை விசை என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. விசையில் வந்து 2 இருக்குது, தொடுவிசை, தொடாவிசை. விசைகள் பொதுவாக 2ஆக வகைப்படுத்தப்படுகிறது. அவை தொடுவிசை மற்றும் தொடாவிசை. காற்றினால் கொடி அசைந்தாடும் மாடு வண்டியை இழுப்பது தொடுவிசையாகும். காந்த விசை மற்றும் புவியீர்ப்பு விசை வந்து தொடா விசையாகும். ஓகேங்களா. இப்போ வந்து தொடு விசைனா எதுனா மாட்டு வண்டியை இழுப்பது வந்து தொடு விசை தான். காந்த விசை மற்றும் புவியியல் ஈர்ப்பு விசை வந்து தொடா விசை. ஓகேங்களா. அடுத்து விசை ஏற்படுத்தப்படும் மாற்றங்கள் என்னென்ன? நாம் ஒரு பொருளின் மீது விசையை செயல்படுத்தும் போது என்ன மாற்றம் ஏற்படுகிறது? மேஜையின் மீதுள்ள ஒரு புத்தகத்தை தள்ளும் போது புத்தகம் நகர்கிறது. விசையானது ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் அப்பொருளின் ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு கொண்டு வருகிறது. ஒரு புக்கு வந்து டேபிள் வைக்கிறோம், அது ஓய்வு நிலையில் இருக்குது, அதை தள்ளும் போது என்ன வந்து இயக்க நிலைக்கு மாறுகிறது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பாருங்கள். மட்டை வீச்சாளர் அவரை நோக்கி வரும் பந்தினை மட்டையால் அடிக்கும்போது என்ன நடைபெறுகிறது? பந்தினை அடிக்கும்போது பந்தின் வேகமானது அதிகரிக்கிறது. அதேபோல் பந்தின் திசையும் மாற்றமடைகிறது. ஒரு பொருளின் மீது விசையானது செயல்படுத்தப்படும் போது பொருளின் வேகமும் அதன் திசையும் மாற்றமடைகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பொருளின் மீது விசையானது செயல்படுத்தப்படும் போது பொருளின் வேகமும் திசையும் மாற்றமடைகிறது. ஓகேங்களா. பந்தினை அழுத்தும் போது சப்பாத்தி மாவினை பிசையும் போது ஒரு நெகிழ்வு பட்டையை இழுக்கும் பொழுது அவற்றின் மீது விசையானது செயல்படுத்தப்பட்டு அவற்றின் வடிவம் மாறுகின்றது. எனவே ஒரு பொருளின் மீது விசை செயல்படுத்தும் போது அப்பொருள் விரிவடைகிறது அல்லது சுருங்குகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. விசைனா தொடு விசை, தொடா விசை. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஒரு பொருளின் இயக்க நிலையிலோ அல்லது ஓய்வு நிலையிலோ மாற்றக்கூடியது. ஒரு பொருளின் வேகத்தினை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யக்கூடியதும், இயக்கத்தினை நிறுத்தவும் திசையை மாற்றவும் மற்றும் பொருளின் வடிவத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யக்கூடியதும் ஆகிய காரணியே விசை என அழைக்கப்படுகிறது. பொருளின் மீது செயல்படுத்தப்படும் விசையானது பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கோ அல்லது இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கோ மாற்றும். ஓகேங்களா. இயங்கும் பொருளின் வேகம் அல்லது திசை அல்லது இரண்டையும் மாற்றும். பொருளின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓகேங்களா. இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். விசை, தொடுவிசை, தொடாவிசை. கால்பந்தினை ஓத்தியில் வந்து தொடுவிசை, காந்தம் இருப்பதை கவர்தல் வந்து தொடாவிசை. ஓகேங்களா. அடுத்து இயக்கத்தின் வகைகள் பார்க்கலாம். இயக்கத்தின் வகைகள் வந்து 4 கொடுத்துருங்க அந்த டேபிளில். முதல் செயலில் பென்சில் அதன் அச்சை பொறுத்து சுழல்கிறது. 2வது செயலில் பென்சில் வட்டப்பாதையில் இயங்குகிறது. 3வது செயலில் பென்சில் நேர்கோட்டில் இயங்குகிறது. 4வது செயலில் பென்சில் அலைவு இயக்கத்தை மேற்கொள்கிறது. ஓகேங்களா. எனவே சுழற்சி இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், நேர்கோட்டு இயக்கம் மற்றும் அலைவு இயக்கம் என 4 இயக்கங்களை பென்சில் மேற்கொள்கிறது. இயக்கங்கள் எத்தனை? சுழற்சி இயக்கம், வட்டப்பாதை இயக்கம்,
நேர்கோட்டு இயக்கம், அலைவு இயக்கம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பாருங்கள், காகிதத்தில் செய்யப்பட்ட விமானம் அல்லது ஏவுகணை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வீசுங்கள், அதன் பாதையை உற்று நோக்குங்கள், அது ஒரு குறிப்பிட்ட வளைவு பாதையாக இருக்கும். காகிதம் முன்னோக்கி நகரும் அதே வேளையில் அதன் திசையும் தொடர்ந்து மாற்றத்தினை உட்படுத்தப்படுகிறது. இந்த பாதை வளைவு பாதை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இது இந்த டேபிள் பாருங்கள். நேர்கோட்டு இயக்கம் எடுத்துக்காட்டு என்னது? நேர்கோட்டு பாதையில் நடைபெறும் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வளைவு பாதை இயக்கம். முன்னோக்கி சென்று கொண்டு தனது பாதையின் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் பொருளின் இயக்கம் வளைவு பாதை இயக்கம் சொல்கிறாங்க. அதாவது வீசி எறியப்பட்ட பந்து. ஓகேங்களா? அடுத்து வட்டப்பாதை இயக்கம். அடுத்து என்னது? வட்டப்பாதை இயக்கம். வட்டப்பாதை இயக்கம்னா வட்டப்பாதையில் நடைபெறும் இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் சொல்கிறாங்க. காற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கம் வட்டப்பாதை இயக்கம். அடுத்து தற்சுழற்சி இயக்கம். தற்சுழற்சி இயக்கம்னா என்னது? ஒரு அச்சினை மையமாக கொண்டிருக்கும் பொருளின் இயக்கம். எடுத்துக்காட்டு பம்பரத்தின் இயக்கம். ஓகேங்களா? அடுத்து அலைவு இயக்கம். அலைவு இயக்கம்னா என்ன? ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாக அல்லது இடம் மூலமாக மாறி மாறி நகரும் இயக்கம். ஓகே, அலைவு இயக்கம் சொல்கிறாங்க. ஊசல், தனி ஊசல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த தனி ஊசல் தான் வளைவு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. தற்சுழற்சிக்கு எடுத்துக்காட்டு எது? பம்பரத்தின் இயக்கம். வட்டப்பாதைக்கு எது? கல்லின் இயக்கம். கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கம் வட்டப்பாதை இயக்கம். வளைவு பாதை இயக்கம்னா என்னது? வீசி எறியப்பட்ட பந்து. ஒழுங்கற்ற இயக்கம்னா என்னது? வெவ்வேறு திசையில் நகரும் பொருளின் இயக்கம். எடுத்துக்காட்டு மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் சொல்லுவாங்க. அடுத்து டேபிள் நம்ம பார்க்கலாம். டேபிள் என்ன இருக்குது? அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம் என்னது? உங்கள் நண்பனை ஒரு நெகிழி பட்டையின் இரு முனைகளையும் நன்றாக இழுத்து பிடித்து கொள்ளுமாறு சொல்லவும். இப்போது அதன் மையப்பகுதியை இழுத்து விடுங்கள். அதன் அலையானது அதிவேகத்தில் நடைபெறுவதை காண்பீர்கள். அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது அந்த இயக்கத்தினை அதிவுறுதல் என அழைக்கின்றோம் சொல்லுவாங்க. அதாவது அலைவானது அதிவேகம் நடைபெறும் போது நாம் அந்த இயக்கத்தின் அதிர்வுறுதல் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இப்போ இந்த டேபிளெலாம் நிறைய இருக்குது. நேர்கோட்டு இயக்கம், வளைவுப்பாதை இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், தற்சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம் சொல்லுவாங்க. இப்போ 100 மீட்டர் ஓட்டப்பந்தயில் ஓடுவது நேர்கோட்டு இயக்கம். மரத்திலிருந்து தானாக விழுவது புவியீர்ப்பு இயக்கம் சொல்லுவாங்க. இது எது? தற்சுழற்சி இயக்கம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இன்ச் இருக்குது. அடுத்து கால ஒழுங்கு மற்றும் கால ஒழுங்கற்ற இயக்கம். கால ஒழுங்கு மற்றும் கால ஒழுங்கற்ற இயக்கம். கடிகாரத்தின் மணியை காட்டும் முள்ளினை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஒரு நாளில் 2 முறை சுற்றி வருகிறது. மேலெழும்பும் பந்தை கவனிங்கள். அது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் குதித்து எழுகிறது. நீரில் தோன்றும் அலைகளை கவனி. குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் அலைகள் கரையில் மோதுகின்றன. இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கத்தை கால ஒழுங்கு இயக்கம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? காற்றில் அசைந்தாடும் கொடியினை எடுத்துக்கொள்வோம். அவ்வியக்கம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராக நடைபெறாது. இவ்வியக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? கால ஒழுங்குனா என்ன? கால ஒழுங்கற்ற என்ன? கடிகார முள் 2 டைம் ஒரே இதில் சொல்லலைங்களா? அது கால ஒழுங்கு. கால ஒழுங்கற்றது எது? காற்றில் அசைந்தாடும் கொடியினை காற்றில் அசைந்தாடும் கொடி தான். ஓகேங்களா? அடுத்து புவியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் சொல்லுவாங்க. அது அலைவு இயக்கம் அல்ல. ஆனால் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் இயக்கம் கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கமாகும். கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டியதுன்னா ஒரு குழந்தையின் இயக்கம் தான் சொல்கிறாங்க. ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் குழந்தையின் இயக்கம். புவியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் பாருங்கள், அலைவு இயக்கம் அனைத்தும் கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். ஆனால் கால ஒழுங்கு இயக்கம் அனைத்தும் அலைவு இயக்கமாக காணப்படாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? அடுத்து இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓரலகு காலத்தின் ஒரு பொருள் கடந்த தூரமே அதன் வேகமாகவும் சொல்லுவாங்க. ஒரு பொருளானது டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. தொலைவினை டி கால இடைவெளியில் கடந்தால் சொல்லுவாங்க. ஸ்பீடுக்கு பாருங்கள், எஸ் வேகம் = கடந்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம். ஓகேவா? டி/டி கடந்த தொலைவு எது? டி. எடுத்துக்கொண்ட காலம் எது? டி. அதுதான் வேகம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு வாகனம் 1 மணி நேரத்தில் 300 கிலோமீட்டர் தொலைவை கடக்கும்போது அதனுடைய வேகத்தை 300 கிலோமீட்டர் என்று கூறுகிறோம். கிலோமீட்டர் டிவைடட் பை மணி என்று கூறுகிறோம். எடுத்துக்காட்டாக ஒரு பொருளானது 10 மீட்டர் தொலைவினை 2 நொடிகளில் கடந்தால், டைம் இதில் எப்படின்னா செகண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துக்குவோம். கடந்த ஃபார்முலா என்ன? வேகம் தான் ஸ்பீடு = கடந்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம். 10 மீட்டர் டிவைடட் பை 2 5 மீட்டர் பை வினாடி. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபிசிக்ஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின்ஸு. இதை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி தான் ஃபார்முலாஸும் நிறைய இருக்குது. இதில் இருக்கிற எக்ஸாம்ஸ்லாம் நிறைய பார்த்துக்கிறோம். இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம் பாருங்கள்.
ஒரு தொடர் வண்டி திருச்சியிலிருந்து புறப்பட்டு மதுரையை அடைகிறது என வைத்துக்கொள்வோம். அது சீராக ஒரு வேகத்தில் தான் செல்லுமா? ஆரம்பத்தில் அது ஓய்வு நிலையில் இருக்கும். தொடர்வண்டி நிலையத்திலிருந்து புறப்படும் போது அதன் இயக்கம் மெதுவாக இருந்து சிறிது தூரம் சென்ற பிறகு அதிகரிக்கும். பாலங்கள் போன்றவற்றை கடக்கும்போது வேகத்தை குறைத்து இடைப்பட்ட தொடர்வண்டி நிலையங்களில் நின்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு மதுரையை அடையும். இறுதியாக மதுரையை அடையும் போது அதன் வேகம் குறைந்து ஓய்வு நிலைக்கு வரும். பயணம் முழுவதும் அதன் வேகம் சீரானதாக இருக்காது. இவ்வாறு மாறுபட்ட வேகங்களில் செல்வதால் அதன் இயக்கத்தை நாம் சீரற்ற இயக்கம் என்று கூறுகிறோம். அதாவது ஸ்பீடாகவும் போகாது, ஸ்பீடாக போனால் ஸ்பீடாக போகணும், ஸ்லோவாக போனால் ஸ்லோவாக போகணும், சில இடத்துல ஸ்பீடாக போகிறது, சில இடத்துல ஸ்லோவாக போகிறது. இது வந்து சீரற்ற இயக்கம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓய்வு நிலை வரும்போது அதன் வேகமான சீரானதாக இருக்காது. இவ்வாறு மாறுபட்ட வேகங்களில் செல்வதால் அதன் இயக்கத்தினை நாம் சீரற்ற என்று இயக்கம் என்று கூறுகிறோம். இருப்பினும் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட கால இடையில் அது ஒரே வேகத்தில் சென்றிருக்கும். அந்த கால இடைவெளியில் தொடர்வண்டியின் வேகம் சீரானதாக இருக்கும். அது சீரான இயக்கம் எனப்படும். சுருக்கமாக நாம் இயக்கத்தினை பயணம் செய்யும் பாதை கால ஒழுங்குமுறை கொண்டதா அல்லது இல்லையா, சீரான இயக்கமா சீரற்ற இயக்கமா? ஓகேங்களா? இது ரெண்டுக்குமே எடுத்துக்காட்டு தொடர்வண்டி தான். ஓகேங்களா? இந்த பாக்ஸில் பாருங்கள், தரைவாழ் விலங்குகளில் சிறுத்தையானது 112 km/h மணி வேகத்தில் ஓடக்கூடிய விலங்காகும். தரைவாழ் விலங்குகளில் சிறுத்தை தான் 112 km/h வேகத்தில் வந்து ஓடக்கூடிய விலங்கு. ஓகேங்களா? இயக்கத்திலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டேபிள் தான். இயங்கும் பாதையின் அடிப்படையில் வந்து நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், தற்சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம், இதெல்லாம் வந்து இயங்கும் பாதையின் அடிப்படையில். கால இடைவெளியிலும் 2 தான், கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம். சீரான வேகத்தின் அடிப்படையில் சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, அடுத்து கூட்டு இயக்கம். மிதிவண்டியை பாருங்கள். வண்டியின் சக்கரமானது எவ்வகையான இயக்கத்தினை மேற்கொள்கிறது? முழுமையான மிதிவண்டியை நாம் எடுத்துக்கொண்டால் அது எவ்வகையான இயக்கத்தை மேற்கொள்கிறது? ஓகேங்களா? மிதிவண்டியின் சக்கரமானது சுழல்வதால் அது தற்சுழற்சி இயக்கத்தினை மேற்கொள்கின்றது. மிதிவண்டியானது முன்னோக்கி செல்வதால் அது நேர்கோட்டு இயக்கத்தினை மேற்கொள்கிறது. ஓகேங்களா? அடுத்து ரோபோட் பற்றி கொடுத்துருக்காங்க. ரோபோட்டுகள் என்பவை தானியங்கி இயந்திரமாகும். சில ரோபோட்டுகள் இயந்திர வேலைகள் மற்றும் பணிகளை மனிதர்களை விட சிறப்பாகவும் துல்லியமாகவும் செய்யவல்ல. ஆபத்தான பொருள்களை கையாளவும் மிக தொலைவில் உள்ள கோள்களை ஆராயவும் ரோபோட்டுகளால் முடியும். உத்தரவுக்கு படிந்த ஊழியர் என பொருள்படும் ரோபோட்டா என்ற செக்கோஸ்லோவாக்கியா வார்த்தையிலிருந்து ரோபோட் என்ற வார்த்தையானது உருவாக்கப்பட்டது. ரோபோட்டிக்ஸ் என்பது ரோபோட்டுகளை பற்றிய அறியும் அறிவியல் பிரிவு தான் ரோபோட்டிக்ஸ் சொல்லுவாங்க. உத்தரவுக்கு படிந்த ஊழியர் அப்படின்னா ரோபோட்டா, அது யார் கண்டுபிடிச்சுன்னா செக்கோஸ்லோவாக்கியா என்ற வார்த்தையிலிருந்து ரோபோட் என்ற வார்த்தையானது உருவாக்கப்பட்டது. ரோபோட்டிக்ஸ் என்னென்னா ரோபோட்டுகளை பற்றி அறியும் அறிவியல் பிரிவு வந்து ரோபோட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ரோபோட்டுகளின் உணர்திறன். மின்னணு உணர்வுகள் ரோபோட்டுகளின் கண்களாகவும் காதுகளாகவும் உள்ளன. இரட்டை கேமராவானது அதற்கு இந்த உலகம் பற்றிய முப்பரிமாண பிம்பத்தினை அளிக்கும். முப்பரிமாண 3D. ஓகேங்களா? மைக்ரோஃபோன்களின் ஒளியை உணர உதவுகின்றன. அழுத்த உணர்விகள் அவற்றுக்கு தொடுதலுக்கான நுட்பத்தினை அளித்து ஒரு முட்டையை அல்லது பாரமான பொருளை ஒன்றை தூக்கும்போது எவ்வாறு பிடிக்க வேண்டும் என உணர்த்துகிறது. அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள கணிப்பொறி, ரேடியோ அலைகள் மற்றும் பரிமாற்றம் மூலம் செய்திகளை அனுப்பவும் பெறவும் உதவுகின்றது. ஓகேங்களா? அடுத்து செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்கள்ல. செயற்கை நுண்ணறிவு என்பது மனித மூளை போன்று சிந்திக்கத்தக்க வகையில் கணினி செயல்பாடுகளை உருவாக்குவதாகும். இன்றைய நிலையில் நாம் அதனை அடையவில்லை எனில் கூட்டத்திற்கு நடுவில் முகங்களை அடையாளம் கண்டு கொள்ளும் வகையில் சில கணினிகளை வடிவமைக்க முடியும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். நானோ ரோபோட்டுகள் என்னென்னு பார்க்கலாம். நானோ ரோபோட்டுகள் நுண்ணிய இடங்களில் தங்கள் பணிகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட மிகச்சிறிய ரோபோட்டுகளாகும். வருங்காலையில் நம்மால் இரத்த ஓட்டத்தில் நானோ ரோபோட்டுகளை செலுத்துவதன் மூலம் நடைமுறையில் சாத்தியமில்லாத நுண்ணிய கடினமான அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ள இயலும். ஒரு ரோபோட்டை இரத்த ஓட்டத்தில் செலுத்தி அதன் மூலம் நல்ல செல்களை அளிக்காமல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட செல்களை மட்டும் அளித்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியும். நானோ ரோபோட் எதுக்குன்னா பிளட்டில் வந்து நல்ல செல்களை வச்சுட்டு மற்ற செல்களை வந்து அழித்தா அந்த புற்றுநோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய எல்லா செயல்முறையும் நம்ம இது பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6th டேர்மில் ஃபிசிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 யூனிட்டு பார்த்துட்டோம். அடுத்தடுத்த சாப்டரில் நம்ம ஒவ்வொரு யூனிட்டாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக இதில் வந்து நிறைய அப்டேட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெகுலராக இனிமேட்டு சயின்ஸ் வந்து 25 மார்க்ஸ் நமக்கு குரூப் டியில் கேட்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு.
இந்த இம்பார்ட்டன்ஸான புக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம போகிறோம். புக்ஸை பேஸ் பண்ணி படித்தாவே மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம் சயின்ஸில். நம்ம இது பண்ணக்குள்ளே சீக்கிரம் வந்து நம்ம மார்க் எடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ மை சேனல்.